Hi friends, welcome to JSJ Jessie English Grammar channel. Hi friends, welcome to JSJ Jessie English Grammar channel. இன்னைக்கு நம்ம வீடியோல present perfect continuous tense தான் பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்துட்டு 9th 10th tense இது ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் வந்து present tense பார்த்தோம், past tense பார்த்தோம், future tense பார்த்தோம், present perfect tense, past perfect tense, future perfect tense, present continuous tense, past continuous tense, future continuous tense. So 9 tenses almost நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து 10th tense என்னன்னு பார்த்தீங்கன்னா present perfect continuous tense பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ இந்த present perfect continuous tenseோட explanation தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு செயல் கடந்த காலத்தில் துவக்கி, அதாவது கடந்த காலத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது வந்து நிகழ்காலத்திலும் தொடர்ந்து நடைபெற்று எதிர்காலத்திலும் தொடரக்கூடுமானால் அதை பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அதை வந்து ஒரு செயல் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா கடந்த காலத்துல தொடங்கிடுச்சு, நிகழ்காலத்துல தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது, அதான் கண்டினியூஸ் டென்ஸ்க்காக நிகழ்காலத்துல தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது, எதிர்காலத்திலும் தொடரும் அப்படின்றதுக்காக தான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பெர்ஃபெக்ட்ன்றது எதிர்காலத்திலும் தொடரக்கூடுமானால் அதனால பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம அப்படி குறிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த காலத்துல தொடங்கி நிகழ்காலத்துல நடந்துகிட்டு இருக்குது, எதிர்காலத்திலும் தொடங்கக்கூடும், சப்போஸ் ஒரு கெஸ்ஸிங்ல எதிர்காலத்திலும் இது நடக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இதுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், பிளஸ் ஹேவ் ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் இருக்கும், பிளஸ் பீன் இருக்கும், பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இதுனா வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ப்ரெசன்ட் பார்ட், அதாவது ப்ரெசன்ட் வேர்பே வரும் ஓகேங்களா. ப்ரெசன்ட் வேர்போடைய ஐஎன்ஜி மட்டும் லாஸ்ட்ல சேர்த்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் பாத்தீங்களா, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லிட்டு அதுதான் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளே நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஓகே, சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட், இப்போ வந்து ஹேஸ் ஹேவ் ரெண்டு சொல்லியிருக்கீங்களே, ஃபர்ஸ்ட் கீவேர்டு வந்து ஹேஸ் ஹேவ், செகண்ட் வந்து ஹேஸ் இருக்கணும் இல்லைன்னா ஹேவ் இருக்கணும் ஓகேங்களா. செகண்ட் கீவேர்டு ஹெல்பிங் வேர்ப் வந்து என்னன்னா, சாரி கீவேர்ட் கிடையாது, ஹெல்பிங் வேர்ப். செகண்ட் ஹெல்பிங் வேர்ப் வந்து பீன் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ எதுக்கெல்லாம் ஹேஸ் இருக்கணும் எதுக்கெல்லாம் ஹேவ் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஹீ ஷீ இட்டுன்னு சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா, சப்ஜெக்ட்ல வந்துட்டு ஹீ ஷீ இட்டுன்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஹேஸ் பிளஸ் பீன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி வரணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ வி யூ தேன்னு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஹேவ் பிளஸ் பீன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி வரணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட். இதை நான் கரெக்டாக மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்ம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒரு டென்ஸுக்கு நம்ம இந்த ஜென்ரல் ஃபார்ம் எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால அந்த சப்ஜெக்ட் அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை நம்ம பார்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதை கரெக்டாக ரைட் பண்ண முடியும், எல்லாம் செய்ய முடியும் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் போகலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து வி கொடுத்துருக்காங்க, நாங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ வி வந்துச்சுன்னா நம்ம என்ன வரணும்னு பார்த்துருக்கோம், ஐ வி யூ தேக்கு ஹேவ் தான் வரணும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கீவேர்ட் ஹேவ் ஓகேங்களா. செகண்ட் கீவேர்டு என்ன வரணும், செகண்ட் கீவேர்டு எல்லாத்துக்குமே சேம் தான், பீன் தான் வரணும் ஓகேங்களா. ஹீ ஷீ இட்டுக்கும் பீன் தான் வரணும், ஐ வி யூ தேக்கும் பீன் தான் வரணும் ஓகேங்களா. பீன் வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜியோட வரணும். ஸோ ஒர்க் ஹார்ட் அப்படின்றத ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒர்க்ன்றது வேர்ப் ஐஎன்ஜியோட சேர்த்திருக்கோம் ஓகேங்களா, அதனாலதான் ஒர்க்கிங் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ வின்றது சப்ஜெக்ட் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இந்த ஜெனரல் ஃபார்மேட்ல இருக்க மாதிரி சப்ஜெக்ட் வந்தாச்சு, ஹேவ் இல்லைன்னா ஹேஸ் வரணும். ஸோ இங்க ஹேவ் கொடுத்துருக்கோம், சப்ஜெக்டை பொறுத்து தான் இந்த ஹேவ் வருமா ஹேஸ் வருமானதை நம்ம டிசைட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஜெக்ட் வந்து வியா இருக்கிறதுனால தான் இங்க ஹேவ் வந்திருக்கு ஓகேங்களா. செகண்ட் வேர்ப் ஹெல்பிங் வேர்ப் வந்துட்டு பீன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, இதுவும் காமன், பீனும் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜியும் காமன் ஓகேங்களா. எல்லாத்துக்குமே அதே மாதிரி வரும். வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, வேர்ப் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒர்க்குன்றதான் ஒரு செயலை குறிக்கிறதா நம்ம வேர்ப்னு சொல்லுவோம், பிளஸ் ஐஎன்ஜியோட ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. We have been working hard for the examination for 3 months. இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் என்ன பண்றோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்குன்னா எக்ஸாமினேஷனுக்கு 3 மாசமா நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸாமுக்காக நான் வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த 3 மாசமானா நான் கடந்த 3 மாசமா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்பயும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எப்போ வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னா எக்ஸாம் வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றதான் மீனிங். அதனாலதான் கடந்த காலத்துல 3 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு, இப்பயும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்,
ஒர்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ஹார்ட் ஒர்க், எக்ஸாமுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேவும் எக்ஸாம் வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அப்படி தானே? இப்போ நான் படிக்கிறேன்னா எப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்பயும் படிச்சுட்டு தான் இருக்கேன். எக்ஸாம் அடுத்த மாசம்னா அடுத்த மாசம் வரைக்கும் நான் படிச்சுட்டு இருப்பேன். அப்படிதானே அர்த்தம்? ஸோ அதை தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இட் ஹேஸ் பீன் raining heavily since last night. ஸோ லாஸ்ட் நைட்ல இருந்து மழை பெய்ந்து கொண்டே இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஐ வி யூ தேக்கு ஹேவ் வரணும். அதே வந்து ஹீ ஷீ இட்டுன்னு சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஹேஸ் தான் வரணும். ஸோ இட்டுன்னு வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல ஹேஸ்ன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இட்டுன்னு சப்ஜெக்ட் வந்திருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் வேர்ப் ஹேஸ் எடுத்திருக்கோம். செகண்ட் ஹெல்பிங் வேர்ப் காமன் தான், பீன் யூஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் வந்து verb plus ing. verb வந்து இங்க rain அப்படின்றது verb, அதே raining அப்படின்றது verb plus ing. அதாவது ing ஓட சேர்த்துக்கணும், verb ஓட ing சேர்த்துக்கணும். ஓகேங்களா? heavily ரொம்ப rain வந்து ஹெவியா இருக்கு, லாஸ்ட் லைட்ல இருந்து இருக்குது. ஸோ லாஸ்ட் லைட்ல இருந்து தான் இப்போ வரைக்கும் பேஞ்சுக்கிட்டு இருக்குன்னு, அது இப்போதான் மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ வந்து ப்ரெசென்ட்லயும் நடக்குது. லாஸ்ட் லைட்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. நடந்துகிட்டு இருக்கிறது இல்லாம எது வரைக்கும் நடக்கும், எப்ப நிக்கும்னு தெரியாது. ஓகேங்களா? லாஸ்ட் லைட்ல இருந்து இப்போ வரைக்கும் பேஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றோம். பட் எப்ப நிக்கும் அப்படின்னு தெரியாது. அதுதான் எதிர்காலத்திலே தொடரக்கூடுமானால் அதை ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவோம். சோ எதிர்காலத்திலயும் மேபி அது தொடரலாம். என்ன சொல்றதுன்னா, இப்ப நான் மழை பெஞ்சிட்டு இருக்கு, நேத்து நைட்ல இருந்து இன்னும் மழை விடல அப்படின்னு சொல்றேன்னா இது எப்போ விடும்னு எனக்கே தெரியாது. ஓகேங்களா? சோ அதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ 3 காலங்களையும் கரெக்டா சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது நேத்து நைட் ஆரம்பிச்சிருக்கு, சோ கடந்த காலம், இப்போ வந்து பெஞ்சிட்டு இருக்குது, இப்போ வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்குது. ஃபியூச்சர்லயும் நடக்கலாம், மேபி நின்றலாம் இல்லைன்னா நடக்கலாம். இப்ப மழைன்னு சொல்றேன்னா நிக்கலாம் இல்லைன்னா நடக்கலாம், பெஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதை வந்துட்டு நம்ம ஒரு ஷியோரிட்டியா சொல்ல முடியல. சோ ஒருவேளை நடக்க கூடுமானால் அதை வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மை ஃபாதர். மை ஃபாதர்ன்றத நம்ம ஹேஸ் வருமா ஹேவ் வருமான்னு நம்ம கம்பல்சரி டிசைட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த மை ஃபாதர்ன்றதை எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மை ஃபாதர் அப்படின்றது அவர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் அவன் எல்லாமே வந்துட்டு ஹீல குறிக்கும். நம்ம வந்து ஹீல தான் குறிக்கும். அப்ப ஹீனா அவன். இப்போ மை ஃபாதர்னா எங்க அப்பா, அவரு இவருன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரே ஒரு ஜென்னை குறிக்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும், ஹேஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ மை ஃபாதர்ன்றது ஹேஸ், ஹேவ்ல வராது. ஏன்னா ஹேவ் எதுக்கு வரும், ஐ வி யூ தே. ஓகேங்களா? இங்க ஐ வந்திருக்கா, வி வந்திருக்கா, யூ வந்திருக்கா, தே வந்திருக்கா, இது நாலுமே வரல. அப்போ வந்து ஹேஸ் தான் வரணும். ஓகேங்களா? ஹீ ஷீ இட். ஏன்னா மை ஃபாதர்ன்றது ஹீயை தான் குறிக்கும். ஓகேங்களா? அவர் மட்டும் சொல்லலாம். தேன்னா வந்துச்சுன்னா அவர்கள்னு வந்திருக்கும். சோ அவர்களா, மை ஃபாதர்ன்றது ஒரே ஒருத்தர் தானே, அப்ப ஹீன்ற மாதிரி தானே குறிக்கும். அவன் அப்படி அவர்ன்ற மாதிரி தானே குறிக்கும். அப்ப அவர்ன்றதுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் ஹெல்பிங் வேர்ப் பீன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு சர்விங். அது வந்துட்டு சர்வ் அப்படின்றது வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி சேர்த்திருக்கிறதுனால சர்விங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்திருக்கோம். ஓகேங்களா? இன் தி ஆர்மி ஃபார் 5 years. 5 years-ஆ என் ஃபாதர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஆர்மில சேவை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அப்ப வந்து 5 வருஷமா சேவ் பண்ணிட்டு இருக்காருன்னா இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னும் தொடரக்கூடும். மேபி அவர் இன்னும் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஓகேங்களா? சோ அதனால தான் ஹேஸ் பீன் சர்விங் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொன்னு கீவேர்டை வச்சு நம்ம வந்துட்டு இது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ஸ் அப்படின்னா குறிப்பிட்ட காலத்திலிருந்து. ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் சென்டென்ஸ்ல பாருங்க, சின்ஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ப் நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த சின்ஸ்ன்னு வந்துச்சுன்னா கம்பல்சரி இது என்னவா இருக்கும், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா இருக்கும். ஃபார் அப்படின்னு கூட வரலாம், இல்லைன்னா மொத்த கால அளவு, இல்ல 1 மணி நேரமாக, இல்ல 1 வருடமாக. ஓகேங்களா? இந்த ஃபார்னு வந்துச்சுனாலும் சென்டென்ஸ்ல வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்லயும் ஃபார்னு வந்திருக்கு, இந்த செகண்ட் எக்ஸாம்பிள்லயும் ஃபார்ன் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இந்த ஃபார்ன் வர்றதை வச்சோம் நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஃபார்ன்றது ஒரு கீவேர்ட், ஃபாரின் சின்ஸ்ன்றதும் ஒரு கீவேர்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹேவ் பீன் இல்லனா ஹேஸ் பீன் வந்துச்சுனாவே நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி எக்ஸாம்பிளா உங்களுக்கு
போட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி ஜெஸ்ஸி எஸ்ஏ ரைட்டிங் சேனல். ஸோ அதில் எஸ்ஏ ரைட்டிங், தமிழ் கட்டு, ஜேஎஸ்சி ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதில் வந்து எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன், பேச்சு போட்டி காம்படிஷன், இது மாதிரி ஸ்பீச் காம்படிஷன் எல்லாத்துக்குமே அந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.